ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனல். இங்கே பாருங்கள், வந்து மாங்காய் எடுத்து காய் மாங்காய் தான் எடுத்து நான் வந்து வேக வச்சுருக்கேன். இது மாதிரி எதுக்கு வேக வச்சுருன்னா, ஒரு சூப்பரான புளிப்பு ஸ்வீட்டு காரம் கலந்தான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம எல்லோரும் வந்து கடையில் வந்து 90s வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பங்க் கடையில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒட்டு மாங்காய் தான் 4 மாங்காய் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுக்கினேன். இப்போ வந்து தோல் உரித்து இது உள்ளே இருக்கிற அந்த பல்ப் எல்லாமே வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, இது வந்து இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி இந்த தோல் இருக்கிறதுலாம் கூட இந்த பல்ப் எல்லாமே வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சோடனே நம்ம வந்து நல்லா பழம் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய் இதுவில் தான் போட்டேன் நான் சுடு தண்ணியில். சூப்பராக நம்ம எடுக்கவே வருது. மிக்சியில் நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நீங்கள் சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இருங்க, இந்த ஒரு மாங்காய் வந்து நம்மளுக்கு உரிக்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழ மாங்காயெலாம் நம்ம உரிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கையிலேயே கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து சூப்பராக நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேங்கோ பார்க்கு வந்து நம்ம வந்து வெள்ளத்தை வந்து தண்ணி மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக எடுத்து முடிச்சிட்டேன். இது வந்து நான் மிக்சிலே போடல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. நான் அப்படியே செய்யலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இதில் ஃபில்டர் பண்ணி அதில் நிற்குமாம்மா. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளத்தில் வந்து ஒரு சில கல் இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை பாகு கூடல தேவையான அளவு கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் புளிப்பு உரப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நிறைய பேர் வந்து பங்கடியில் வாங்கி சாப்பிட்ட ஃபீலிங் இருந்தால் சொல்லுங்கள். சால்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ஐட்டத்தை வச்சு நம்ம மேங்கோ பார் ஸ்வீட்டு காரம் புளிப்போடு குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். கடையில் போய்ட்டு வாங்குறது ரொம்ப ஈஸி தான். இது நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம கிண்டிக்கலாம். ஏன்னா நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், அந்த தனி மிளகாய்த்தூளுடைய ஸ்மெல் எல்லாம் வந்து நம்ம போகிற அளவுக்கு நல்லா வந்து சூடு பற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியானது, சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் வந்து நம்ம வந்து மாங்காய் அல்வான்னு கூட பேர் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த ஸ்லைஸாக வந்து கட் பண்ணுறதுன்னா மேங்கோ பார் சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்படியே ஸ்பூனில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மாங்காய் அல்வா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாக ஒரு அளவுக்கு வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டான மேங்கோ பார் ரெடி ஆகிடும். நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட போட்டு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கெட்டியாகிட்டு வருது. நீங்கள் இந்த மாதிரி வந்து வெள்ளையாக வந்து இந்த மாங்காய் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா மிக்சியில் கண்டிப்பாக போட்டுக்குங்க. நாங்களே வந்து இது வந்து சூடு ஆக கரையும்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கே தெரியும். நல்லா கெட்டியாகிட்டு வருது. பார்க்க சொல்லவே அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்மெல்ல வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது, நமக்கு சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கெட்டி பட்டிங்க பாருங்கள், அவ்வளோ பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். இன்னும் ஒரு 2 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம அல்வா வந்து கிண்டுனா எந்த அளவுக்கு வந்து திரண்டு வருமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்கள். நீங்கள் இந்த மட்டும் கொஞ்சம் மிக்சியில் போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஆனால் ஞாபகமாக மிக்சியில் மட்டும் போட்டுக்கோங்க வேணுன்றவங்க. இதுக்கு எண்ணெய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக பிடிக்கும். அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்,
செம்ம அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அதனுடைய டேஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் தான் காரம் போட்டோம், அதுவே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. அந்த ஸ்வீட்டு எல்லாமே கலந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோம், நாங்களே வந்து யூடியூப் பார்த்து தான். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சாங்க இதை செஞ்சு ஆகணும்னு. சரி, அதனால் நாங்களும் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சோம். இல்லை, நான் ஃபஸ்ட்டே இது வந்து மிக்சியில் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகாக திரண்டு வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நம்ம வந்து திரண்டு வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி விட்டுக்குங்க. இது வந்து நல்லா வெயிலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு லேயர் மாதிரி வரும். நாங்கள் இப்போ வந்து நைட்டில் செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் அம்மா வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம், எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வச்சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து காலையில் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நைட்டு வந்து செஞ்சேன்னா நைட்டு செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது வந்து ரொம்ப சாஃப்டாகவே நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் வெயிலில் வச்ச பிறகு நல்லா வந்து காஞ்சிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள், கை வச்சு நோண்டி சாப்பிட்டுட்டு வராங்க. சூப்பராக ஆகிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.